ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். இரவு தூங்கும்போது படுக்கறையில் வைக்கக்கூடாத சில பொருட்களை பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக நாம் இரவு தூங்கும்போது நம் பக்கத்தில் பல பொருட்களை வைத்து கொண்டு தூங்குவோம். அப்படி நாம் வைத்து கொண்டு தூங்கும் பொருட்களில் சில பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியதுங்க. எனவே அதனை நாம் அருகில் வைத்து தூங்குவதால் நம் வீட்டில் பல பிரச்சனைகள் சண்டைகள் கூட வருங்க. எந்தெந்த பொருட்களை நம் படுக்கை அறையில் வைப்பது, எந்தெந்த பொருட்களை படுக்கை அறையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. முதல்ல நாம் தூங்கும் படுக்கை அறையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டுங்க. சுத்தமாக இல்லை எனில் நேர்மறையான ஆற்றல் வரவே வராது. நம்மை சுற்றி எதிர்மறை ஆற்றல் மட்டுமே இருக்குங்க. நாம் தூங்கும் படுக்கை அறையில் படுக்கைக்கு அடியில் துடைப்பம் வைக்கக்கூடாதுங்க. நாம் பொதுவாக நம்முடைய படுக்கை அறையில் மிகப்பெரிய கண்ணாடி வைத்திருப்போம். ஆனால் நாம் இரவு தூங்கும் பொழுது அந்த கண்ணாடி எதிர்மறை ஆற்றலை கொடுக்குங்க. எனவே இரவு தூங்கும் முன்பு அந்த கண்ணாடியில் திரை போட்டு மறைத்து விட்டு தாங்க தூங்க வேண்டும். அப்படி நாம் திரை போட்டு தூங்க மறந்து விட்டால் நம் வீடுகளில் அடிக்கடி சண்டை வருங்க. எனவே கண்ணாடியை திரை போட்டு மறைத்து விட்டு தூங்குங்க. பொதுவாகவே இரவு தூங்கும் முன்பு நாம் பாத்ரூம் பயன்படுத்திவிட்டு கை கால்களை கழுவிட்டு வருவோம். அப்படி வரும்பொழுது ஈரக்கால்களோடு படுக்கையில் படுக்கக்கூடாதுங்க. நன்றாக துடைத்து விட்டு தான் தூங்கணும். அப்படி செய்யும்போது நமக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைக்குங்க. படுக்கறையில் பொதுவாக ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பிடித்தமான புகைப்படங்களை சுவற்றில் மாட்டி வைத்திருப்பாங்க. ஆனால் நம் படுக்கை அறையில் எப்பொழுதும் மிருகங்கள் படங்களையோ போர் சம்பந்தமான படங்களையோ வைத்திருக்க கூடாதுங்க. அதற்கு பதிலாக பறவைகள், பூக்கள், மயில், இயற்கை சம்பந்தமான படங்கள் என மனதிற்கு இன்பத்தை தரக்கூடிய புகைப்படங்களை மட்டும்தாங்க படுக்கை அறையில் வைக்கணும். எப்போதுமே அனைவரும் இரவு தூங்கும்போது அவர்களது அருகில் தண்ணீர் பாட்டில்களை வைத்து கொண்டு தூங்குவதை வழக்கமாக வச்சுருப்பீங்க. ஆனால் நாம் தண்ணீர் பாட்டில்களில் நம் அருகில் வைத்து படுக்கக்கூடாதுங்க. அது நம் தூக்கத்தை தாமதப்படுத்தும். முக்கியமாக பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் வைத்து கொண்டு தூங்கவே கூடாதுங்க. அதற்கு பதிலாக பித்தளை, காப்பர், வெள்ளி போன்ற பாத்திரங்களில் தண்ணீர் வைத்துவிட்டு தூங்கலாம். அதுவுமே அந்த தண்ணீரை கொஞ்சம் தூரமாக வைத்துவிட்டு தாங்க தூங்கணும். முக்கியமாக இரும்பினால் ஆன பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. மீறி பயன்படுத்தினீங்க அப்படின்னா மனதளவில் நமக்கு பிரச்சனைகள் வருங்க. நாம் காலையில் எழுந்த உடனேயே நாம் உள்ளங்கையை தாங்க பார்க்கணும். ஏனென்றால் உள்ளங்கையில் தான் மகாலட்சுமி தேவி குடியிருப்பதாக சொல்லப்படுங்க. எனவே உள்ளங்கையை பார்ப்பது மகாலட்சுமி பார்ப்பது போன்ற ஒரு உணவினை நமக்கு தருங்க. இந்த உணர்வு இருந்தாவே நமக்கு போதுங்க. இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அனைவருமே அவர்களது அருகில் செல்ஃபோன்களை வைத்து கொண்டு தாங்க தூங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அருகில் வைத்து தூங்குவது நம் மனதையும் உடலையும் பாதிக்கும். அதிலிருந்து வரக்கூடிய சில கதிர்வீச்சுகள் நம் உடம்பில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. எனவே ஒருபோதும் இந்த பொருட்கள் எல்லாம் அருகில் வைத்து கொண்டு தூங்கக்கூடாதுங்க. இப்பொழுது சொல்லப்பட்ட அனைத்து பொருட்களையும் நம் படுக்கறையில் இருந்து நீக்கிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நமக்கு தூக்கமும் நிம்மதியாக வரும். மேலும் வீட்டில் எந்த பிரச்சனையும் சண்டைகளும் சச்சரவுகளும் வரவே வராதுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம்.